வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமுக்கு எல்லாருக்குமே எந்தெந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த வீடியோட நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் ஆர்டர் டேட்டா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் என்ன கட் ஆஃப் மார்க், க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதே டிஸ்கஷன் ஃபார் பிரைவேட் காலேஜ் ஆல்சோ. பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா இருக்கும், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிரைவேட் காலேஜுக்கும் கவர்மெண்ட் கோட்டால என்ன கட் ஆஃப் ஃபார் ஈச் அண்ட் எவரி கேட்டகரி, அதையும் நாம இன்னைக்கு டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அட் தி எண்ட் சீட் அலாட் ஆனதுக்கு அப்புறம் நாம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதாங்க ஒவ்வொரு காலேஜுக்கும் கேட்டகரி வைஸ் க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் தென் தேர் ரெஸ்பெக்டிவ் ரேங்க் ஆல்சோ. ஓகே, ஸோ டாப்ல இருக்கிறது ஆஸ் யூஸ்வல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதில் ஓசி கேட்டகரி அவங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் என்ன 661. பிசி அப்படின்னா அவங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் 644. இது வித்தின் பிராக்கெட் நாம கொடுக்கிறது என்ன அப்படின்னா ஜெனரல் ரேங்க். ஓகே, அண்ட் தென் எம்பிசிக்கு க்ளோசிங் கட் ஆஃப் என்ன 632. பிசிஎம்க்கு 634, அவங்களோட ரேங்க் 254. எஸ்சிக்கு க்ளோசிங் கட் ஆஃப் என்ன 587 அண்ட் அவங்களோட ரேங்க் 1038. எஸ்சிஏக்கு க்ளோசிங் கட் ஆஃப் என்ன 564, அவங்களோட ரேங்க் 1880. ஓகே, அண்ட் தென் எஸ்டிக்கு க்ளோசிங் கட் ஆஃப் 650, அவங்களோட ரேங்க் என்ன அப்படின்னா 119. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 119 இருக்கும். ஸோ இவங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் பிசியோட அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா அங்கே காலேஜ் கம்மியாக இருக்கும், அதனால அவங்க கட் ஆஃப் என்ன ஆகும், ரேங்க் எல்லாமே ஸ்டார்டிங்ல அதிகமாக இருக்கும், பின்னாடி போக போக கம்மியாகும். ஓகே, ஃபைன். அண்ட் த சேம் கேஸ் ஃபார் ஸ்டான்லி. ஸ்டான்லியில் ஓசிக்கு 635, பிசி 626, 614, 617, 566, 527, 568 and their cut off rank. ஓகே, ஸோ இது ரேங்க் அண்ட் மார்க். ஸோ இந்த மாதிரி நாம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காலேஜுக்குமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களோட ஏரியா என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுல தெரியும். ஸ்டான்லி, கீழ்பாக், ஓமந்தூர், கோயம்புத்தூர் காலேஜ், மதுரை காலேஜ், செங்கல்பட்டு, தஞ்சாவூர், சேலம், திருச்சி, வெள்ளூர், இஎஸ்சி கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் விழுப்புரம். ஸோ அதோட மார்க் என்ன அப்படிங்கிறதையும் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதையும் நாம இங்க பார்க்கலாம். அண்ட் தென் தேனி, ஈரோடு, தர்மபுரி, தூத்துக்குடி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர். ஸோ இதில் எல்லாமே என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் இது ஓசி, செகண்ட் பிசி, தேர்ட் பிசிஎம் டிஎன்சி, சாரி எம்பிசி டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ அதோட க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது இங்க இருக்கு. அண்ட் தென் தீஸ் ஆர் தி ஃபைனல் ஒன். ஓகே, அண்ட் அட் தி லாஸ்ட் வாட் வி ஆர் ஹேவிங் இஸ் நீல்கிரி. ஸோ நீல்கிரிக்கு ஓசில இருந்து எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா மற்ற கம்யூனிட்டியில் உள்ளவங்க வந்து இந்த சீட்டை எடுத்திருப்பாங்க. ஓசினா ஓப்பன் டு எவ்ரி ஒன். ஸோ மற்ற கம்யூனிட்டில இருந்து வந்து எடுத்தாங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு இது இல்லாமல் இருக்கும். ஸோ அதனாலதான் ஓசி இல்லை அப்படின்னா வாட் இஸ் இட் மீன். ஸோ இந்த இதில் ஓசில இருந்து இல்லை அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியில் உள்ளவங்க இந்த கட் ஆஃபோட அதிகமான கட் ஆஃப்ல இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டில இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஓசி சீட்டை எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ ஓசி ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கட் ஆஃப் மார்க் இல்லாமல் இருந்திருக்கும், அதனால ஓசில இருந்து யாருக்குமே அலாட் ஆயிருக்காரு. ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா நீல்கிரி. ஸோ நீல்கிரியில் 536. ஸோ அதில் நமக்கு பிசி அண்ட் எம்பிசிக்கு 526, பிசிஎம்க்கு 523, எஸ்சிக்கு 472 அண்ட் எஸ்சிஏக்கு 436, எஸ்டிக்கு வந்து 433. ஸோ இதுதான் நமக்கு க்ளோசிங் கட் ஆஃப். மோஸ்ட்லி இதுதான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நமக்கு க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்கும். அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் 37th one, தட் இஸ் செமி கவர்மெண்ட்னு சொல்லுவோம். மற்ற இதை விட இங்கே டியூஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நியர்லி நம்ம இதில் 1 lakh பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஓசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 588, பிசிக்கு 574. ஸோ இது பிசி, எம்பிசி, டிஎன்சி, இது பிசிஎம், இது எஸ்சி, இது எஸ்டி, சாரி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி. ஸோ தீஸ் ஆர் தி க்ளோசிங் மார்க். 588க்கு ஓசிக்கு க்ளோஸ் ஆயிருக்குது. அண்ட் இது என்னது, பிசிக்கு 574 அண்ட் 565 என்னது எம்பிசி டிஎன்சி, 569 பிசிஎம், 504 எஸ்சி, 472 எஸ்சிஏ, 462 எஸ்டி. ஸோ இதுதான் இஎஸ்ஐ கேகே நகர் செமி கவர்மெண்ட் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப்.
Okay, fine. And then we are going for self-financing college. So self-financing college la closing cutoff for different category. So OC category la inga illa appadina OC category la ulla seat enna eduthitaanga BC MPC BCM matra student eduthitaanga adanaல OC category la inga seat allot agala. BC ku closing cutoff 524, MPC DNC ku 600, BCM ku 594, SC ku 530, SCI ku 524. Okay, so idu on the self financing college ulla seat for each category. And then this is for another colleges. So Venkateswara Madurai PSG பாருங்க OC க்கு 524, BC க்கு 521, MPC 524, BCM 521, SC க்கு 467, SCA 432, ST 430. So இந்த காலேஜஸ்க்கு எல்லாமே நமக்கு டியூஷன் ஃபீஸ் இருக்கும் 4.5 lakh ல இருந்து 5.4 lakh வேரி ஆகும். Okay, so these are the closing cutoff in round 1 for all other different private medical college under government quota. So we will call it as a self-financing colleges or self-financing quota, and this is the thing for all other thing. And then we are having the other colleges. So இது எல்லாமே இதுக்குள்ளது. So this one for OC, this one for BC, this one for MPC, this one for BCM, SC, SCA and ST. So this is the thing. And then so okay, so different college la different category க்கு என்ன closing mark அப்படிங்கறத நாம எங்க பார்த்தோம். So இப்போ ஓவராலா தமிழ்நாட்டுல ஓவரால் கவர்மெண்ட் காலேஜ்ல ரவுண்ட் 1ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல க்ளோசிங் கட் ஆஃப் என்ன. So this is the closing cut off of round 1. So கவர்மெண்ட் காலேஜ்ல OC க்கு க்ளோசிங் கட் ஆஃப் என்ன 577, BC க்கு க்ளோசிங் கட் ஆஃப் 536, MPC DNC க்கு 526, BCM க்கு 523, SC க்கு 472, SCA 436, ST க்கு 433. So this is the closing cut off for government medical colleges. அதே இது பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்ற அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, OC க்கு 521, BC க்கு 500, MPC க்கு 494, BCM similarly 494, SC க்கு 441, SCA 403, ST க்கு 392. ஸோ இப்போ க்ளோசிங் ரவுண்ட் 1ஓட க்ளோசிங் கட் ஆஃப்க்கு கவர்மெண்ட் காலேஜுக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, க்ளோசிங் கட் ஆஃப்ல உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓசிக்கு 56, பிசிக்கு 36, எம்பிசிக்கு 32, பிசிஎம் 29, எஸ்சிக்கு 31, எஸ்சிஏ 33, எஸ்டி 41. ஸோ அதர் தென் எஸ்டி அண்ட் ஓசி இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 30ல இருந்து 35 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் காலேஜுக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஆன் ஆவரேஜ் நம்ம 30 to 35 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல். ஸோ இப்போ நமக்கு சீட்டு அலாட் ஆயிருக்கு, ஆல் தி பெஸ்ட். ஸோ அதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்றது? ஓகே, ஸோ லிஸ்ட் எல்லாம் வந்துருச்சு, நமக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லாகின் பண்ணி நம்மளோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். ஸோ என்ன டேட் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 5 மதியம் 12 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்க இந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டவுன்லோட் பண்ணலன்னா என்ன அர்த்தம், இதுல டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நீங்க இந்த அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு அலாட் ஆன அந்த சீட் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். அப்போ ரவுண்ட் 1ல உங்களுக்கு எந்த காலேஜுமே அலாட் ஆகல அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். அப்போ என்ன பண்ணலாம், நீங்க ரவுண்ட் 2க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க கட்டின எந்த ஒரு டெபாசிட்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகாது, ஏன்னா ரவுண்ட் 1ல ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ஸோ அப்போ காலேஜ் அலாட் ஆகியும் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா we are eligible for round 2 without any penalty. இப்போ என்னோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணி உங்களுக்கான டியூஷன் ஃபீஸை நீங்க பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸை பே பண்ணி என்ன பண்ணிக்கணும், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி செப்டம்பர் 5 அந்த 5 மணிக்கு முன்னாடி, ஓகே, ஸோ 5 o'clock in the evening அதுக்கு முன்னாடி நீங்க எந்தெந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போய் என்ன பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் காலேஜில் போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நான் ஜாயின் பண்ண காலேஜிலே இருக்கலாம் அல்லது
இப்ப கிடைச்ச காலேஜ் எனக்கு ஓகே, ஆனா இதோட பெட்டர் காலேஜ் கிடைச்சா நான் அதுக்கு மூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு கிடைச்ச காலேஜே ஓகேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, கன்ஃபார்ம் பண்றீங்க, ஃப்ரீஸ். ஸோ அதோட முடிஞ்சது உங்களோட கவுன்சிலிங். ஸோ நீங்க கவுன்சிலிங்ல இருந்து வெளியே வந்துருவீங்க, ஏன்னா உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு சீட் அலாட் ஆயிருக்கு, நான் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன், பட் அதை விட பெட்டர் காலேஜ் கிடைச்சா நான் அங்கே போய் ஜாயின் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படின்னாலும் நீங்க அந்த காலேஜில் போய் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டியை முடிக்கணும். ஆன்லைன்ல நீங்க என்ன கொடுக்கணும், அதுல நான் அப்கிரேட் ஆகுறேன், தட் இஸ் ஃப்ளோட், அந்த ஆப்ஷன் கொடுத்து வைக்கணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ரவுண்ட் 2க்கு போயிடுவீங்க. ஓகே, ஸோ நீங்க இப்போதைக்கு ரவுண்ட் 1ல எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜுக்கு போய் உங்களோட சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு அட்மிஷன் ஃபார்மாலிட்டியை முடிச்சுட்டு ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸோ சீட் கிடைச்ச எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். சீட் கிடைக்கலையா எந்த ஒரியும் பண்ண வேணாம், நாம ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள். ஸோ ரவுண்ட் 2ல எந்தெந்த காலேஜ்லாம் வேகன்சி இருக்கு அப்படிங்கிற அந்த சீட் மேட்ரிக்ஸை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நாம உங்களோட சாய்ஸை கொடுக்கலாம். ஓகே, ஸோ வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.